தங்கத்தினுடைய விலை மலை வேணா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இது கண்டிப்பா நீடிக்குமா? தங்கத்தினுடைய விலை இறுதியில எங்க போய் இருந்துட்டு முடியும்? இவ்வளவு உயரமா தங்கம் ஏறுவதற்கான காரணம் என்ன? திரும்பவும் குறைவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு? அப்படி குறைஞ்சா எந்த ரேட்ல வந்து நிக்கும்? அப்படிங்கிறத குறித்து டீட்டெயிலா நம்ம இந்த வீடியோல இருந்துட்டு பார்க்க போறோம். ஸோ இதற்கு முன்னாடி இதே போல தங்கத்தின் விலை இருந்துட்டு அதிகப்படியான அளவுக்கு உச்சத்தை தொட்டிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா தொட்டிருக்குங்க. அரை நூற்றாண்டுக்கு ஒரு முறை இதே போல இருந்துட்டு நிகழ்வது இருந்துட்டு சாதாரணமா இருந்துட்டு அமைஞ்சு கொண்டுதான் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1979ல இருந்து 80க்குள்ளார அந்த காலகட்டத்துல இருந்துட்டு மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கம் இருந்துட்டு விலை உயர்ந்திருக்குது. கிட்டத்தட்ட 70% மேல இருந்துட்டு தங்கத்தின் விலை இருந்துட்டு அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துட்டு கூறப்படுது. அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு வீழ்ச்சியை இருந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கம் இருந்துட்டு சந்திச்சிருக்கு. சோ அந்த வகையில தான் இப்பவும் இருந்துட்டு மிகப்பெரிய அளவுல உச்சத்தை இருந்துட்டு தங்கம் இருந்து தொட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில திரும்பவும் தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு மிகவும் குறைவாக இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே இருந்துட்டு வருது. சோ திடீர்னு இருந்துட்டு ஏறதுக்கு என்ன காரணம், குறையறதுக்கு என்ன காரணம்? சோ இப்ப குறையுது அப்படின்னா எந்த ரேட்ல வந்து இருந்துட்டு நிக்கும்? முதல்ல இதற்கு முன்னாடி 1979, 80 காலகட்டத்துல இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஈரான்ல புரட்சி இருந்துட்டு நடந்துகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இருந்துட்டு எண்ணெய் விநியோகம், அதாவது இந்த பெட்ரோலியம் இந்த மாதிரி எண்ணெய் விநியோகத்துல இருந்துட்டு மிகப்பெரிய இருந்துட்டு ஒரு குளறுபடி நடந்துட்டு இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி பணம் சம்பந்தப்பட்டமான வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே இருந்துட்டு தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு அதிகரித்துக்கிட்டே இருந்துட்டு போயிருக்கு. ஏன்னா முதலீடு இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி மத்த காரியங்களை பண்ணுவதோட இருந்துட்டு ரொம்ப சேஃப் ஜோனா இருந்துட்டு தங்கத்தை இருந்துட்டு பார்த்து தங்கத்தின் மேல இருந்துட்டு அதிகப்படியான அளவுக்கு இருந்துட்டு முதலீட்டை இருந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல அந்த பிரச்சனைகள் சார்ட் அவுட் ஆன பிறகு திரும்பவும் பழைய மாதிரியே இருந்துட்டு தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு சரியா இருந்துட்டு தொடங்கியிருக்கு. ஆனா எப்பவும் இல்லாத வகையில இந்த முறை இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தங்கத்தினுடைய விலை மிகவும் அதிகமா இருந்துட்டு உச்சத்தை தொட்டு இருக்கு அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். இதற்கு முன்னாடி இருந்துட்டு முதலீட்டாளர்கள் தான் இருந்துகிட்டு ஏதாவது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற பட்சத்துல இருந்துட்டு தங்கத்தின் மேல இருந்துட்டு முதலீடு செய்வாங்க. ஆனா இந்த முறை இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகமே, அதாவது ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே இருந்துட்டு அவங்களுடைய பேங்க்ல இருந்துட்டு, அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் பேங்க் அந்த மாதிரி இருந்துட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கான ஒரு சொந்த ஒரு பேங்க் இருந்துட்டு இருக்கும். அந்த பேங்க் நிறுவனமே இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா தங்கத்தை வாங்கி குவிக்க இருந்துட்டு ஆரம்பிச்சதுனாலதான் இன்னும் அதிகமான அளவுக்கு இருந்துட்டு தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு உயர ஆரம்பிச்சிச்சு. சரி ரைட்டுப்பா, கவர்மெண்ட் எதுக்கு தங்கத்தை அதிகமா இருந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்துட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்காவுல நடக்கக்கூடிய பொருளாதார சரிவு தான் இதற்கு முக்கியமான இருந்துட்டு காரணம். பொருளாதார ரீதியா மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சியை இருந்துட்டு சந்திச்சிட்டு இருக்கிறது தான் இப்ப அமெரிக்கா. அதை சரி செய்யறதுக்கு இப்போது இருக்கக்கூடிய ட்ரம்ப் இருந்துட்டு பல முயற்சிகள் இருந்துட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க. சோ அந்த வகையில அதிகப்படியான அளவுக்கு இருந்துட்டு உலக நாடுகள் எல்லாமே இன்வெஸ்ட் பண்றது இருந்துட்டு டாலர் வேல்யூ மேலேயும் ஷேர் மார்க்கெட்ல தான். சோ அமெரிக்கா டாலர் இருந்துட்டு நிலையா இல்லாம மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு குறைந்து கொண்டே வருவதால தங்கத்தின் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா இருந்துட்டு எல்லாரும் தங்கத்தின் சைடு இருந்து திரும்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப திரும்பவும் கொஞ்சம் கொஞ்சமா இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டாலருடைய வேல்யூ இருந்துட்டு ஏற ஆரம்பிச்சிருக்கு. சோ டாலருடைய வேல்யூ ஏறும் போது இருந்துட்டு முதலீட்டாளர்கள்லாம் டாலரை நோக்கி ஷேர் மார்க்கெட்டை நோக்கி இருந்துட்டு திரும்பவும் அந்த சைடு இருந்துட்டு போக ஆரம்பிக்கும் போது தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு கணிசமா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான முதலீட்டாளர்கள் இருந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கத்தை இருந்துட்டு முதலீட்டு பொருளா இருந்துட்டு நினைச்சு இவ்வளவு நாளா இருந்துட்டு வாங்கி இருந்துட்டு குவிச்சிட்டு இருந்தாங்க. சோ இப்ப அமெரிக்கா தன்னுடைய பொருளாதார நிலையை இருந்துட்டு சற்று சரி செய்யக்கூடிய சுச்சுவேஷன் இருந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கு தெரிஞ்ச வண்ணமா இருக்குது. அது மட்டும் இல்லாம சீனாவுக்கும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய வர்த்தக ரீதியான பேச்சுவார்த்தை இருந்துட்டு இப்ப நடந்துட்டு இருக்கு. அது ரொம்ப சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது முதலீட்டாளர்களுக்கு நல்லாவே இருந்துட்டு தெரிஞ்சிருக்கு. சோ அதனால முதலீட்டாளர்கள் இருந்துட்டு வாங்கின தங்கத்துல லாபத்துக்கு இப்பயே சேல்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை குறைஞ்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி இருந்துட்டு சந்திக்க ஏற்படும் அப்படிங்கிறதால இருந்துட்டு சேல்ஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. பெரும்பாலான முதலீட்டாளர்கள் நகையை இருந்துட்டு சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுனாலதான் கடந்த சில தினங்களாகவே இருந்துட்டு தங்கத்தினுடைய விலை மிகப்பெரிய அளவு வீழ்ச்சியை இருந்துட்டு சந்திச்சிருக்கு. கிட்டத்தட்ட அக்டோபர் 22 2 நாட்களுக்கு முன்பு இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு 140 ரூபாயும் ஒரு பவுனுக்கு 3840 ரூபாயும் இருந்துட்டு சரிவு இருந்துட்டு சந்திச்சிருக்கு. அதை தொடர்ந்து இன்றைய தினத்துல கூட காலையில முதல்ல இருந்து 40 ரூபாய் ஏறி இருக்கு, ஈவினிங்ல 100 ரூபாய் இருந்துட்டு குறைஞ்சிருக்கு. திரும்பவும் தங்கம் இருந்துட்டு விலை சரிவை நோக்கியே இருந்துட்டு சென்று கொண்டு இருக்கு அப்படின்னு இருந்துட்டு சொல்லலாம். சோ இது தொடருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தொடர்றதுக்கு இருந்துட்டு வாய்ப்பு இருக்குதுங்க. அதற்கு முக்கிய காரணமே இருந்துட்டு அமெரிக்க டாலர் வேல்யூ இருந்துட்டு ஏற ஏற தங்கத்தினுடைய முதலீடு இருந்துட்டு குறையும், தங்கத்தினுடைய விலையும் இருந்துட்டு குறையும். அது மட்டும் இல்லாம இப்ப சீனா அமெரிக்காவுக்கு இடையே நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமா ஒரு வேலை முடிந்தது அப்படின்னா கண்டிப்பா தங்கத்தினுடைய விலை மிகப்பெரிய அளவு வீழ்ச்சியை இருந்துட்டு சந்திக்கும். பெரிய வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரிப்பா 6000 வந்துடும் 7000 வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டுலாம்
நினைச்சிடவே இருந்துட்டு வேணாம். கண்டிப்பா இருந்துட்டு ஒரு 10,000த்துல வந்து நிக்கிறதுக்கு நிறையவே இருந்துட்டு வாய்ப்பு இருக்குது ஒரு கிராம் இருந்துகிட்டு. ஸோ ஒரு கிராம் 10,000 வந்து இப்ப நின்னாவே இருந்துட்டு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரியும், மேற்கொண்டு இதற்கு மேல தங்கம் ஏறாம கட்டுப்பாட்டுல இருக்கிறது பெரிய விஷயமாவும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆனா இந்த வர்த்தக ரீதியாக நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைகள்ல சுமூகமா ஒரு வேலை முடியல அப்படின்னாலும், அமெரிக்காவுல தன்னுடைய பொருளாதாரத்தை சரி செய்ய முடியாம, அதாவது பொருளாதார வீழ்ச்சியை சரி செய்ய முடியாம ஒரு வேலை போனது அப்படின்னா, இன்னும் அதிகமான அளவுக்கு தங்கம் விலை உயர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உலகளாவிய அரசியல் சம்பந்தப்பட்ட பொருளாதார வீழ்ச்சியின் சம்பந்தப்பட்டமா இருந்துட்டு இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இதுல தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு உயர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கிறது அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சி தான். ஸோ அமெரிக்காவுடைய பொருளாதார வீழ்ச்சியை பொறுத்து தான் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, அதோடைய வளர்ச்சியை பொறுத்து தான் தங்கத்தினுடைய விலை இருந்துட்டு ஏற்றம் இறக்கம் இருந்துட்டு அதிகப்படியான அளவுக்கு இருந்துட்டு பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ ஒரு வேளை இருந்துட்டு அமெரிக்கா இருந்துட்டு தன்னுடைய டாலருடைய மதிப்பு இருந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா எல்லாரும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் டாலருக்கும் இருந்துட்டு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருந்துட்டு போயிடுவாங்க. தங்கத்தினோட கண்டிப்பா இருந்துட்டு குறையும். ஆக மொத்தத்துல அமெரிக்கா கண்டிப்பா இருந்துட்டு தன்னுடைய பொருளாதார நிலையை இருந்துட்டு சரி செஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதற்கு தகுந்தவாறு தான் தொடர்ந்து இருந்துகிட்டு முதலீட்டாளர்கள் வந்துட்டு வாங்கின தங்கத்தை சேல்ஸ் பண்ணும் போதே இருந்துட்டு அந்த பிரச்சனை இருந்துட்டு சரியாகிடும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ பாமர மக்களாகிய நம்மளால யூகிக்க முடியாத கண்டிப்பா மிகப்பெரிய அளவுல முதலீட்டாளர்களா இருக்கிறவங்க நல்லாவே யூகிச்சு இருந்துட்டு இருப்பாங்க. அந்த யூகத்தின் அடிப்படையில தான் அவங்க இருந்துட்டு முதலீடா பண்ணக்கூடிய தங்கத்தை எல்லாம் சேல்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு வராங்க. ஸோ அப்படி அவங்க சேல்ஸ் பண்றாங்கன்னா கண்டிப்பா வீழ்ச்சி அடைய நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ தங்கத்தினுடைய வீழ்ச்சி அடைஞ்சா இருந்துட்டு முதலீட்டாளர்களுக்கு நல்லது கெட்டது அப்படிங்கிறதெல்லாம் இருந்துட்டு ஒண்ணுமே இருந்துட்டு கிடையாதுங்க. ஏன்னா அவங்க ஒரு பிசினஸ் மேன்ஸ். ஆனா இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பாமர மக்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆபரண நகையாகவும் ஒரு சேவிங்கான ஒரு பொருளாகவும் தான் தங்கம் இருந்துட்டு இருக்கு. கல்யாணங்கள்ல இருந்துட்டு ஒவ்வொரு விசேஷ காலகட்டங்கள்லயும் இருந்துட்டு பாத்தீங்கன்னா தங்கம் மிகப்பெரிய ஒரு ரோல் இருந்துட்டு இந்தியாவில இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கு. சோ அந்த வகையில தங்கம் இருந்துட்டு விலை குறைந்தது அப்படின்னா இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான நிகழ்வா இருக்கும்.